ஓர் அழகான காலையில் சூரியன் மெதுவாக உதித்தான். அருண் தனது கோடாரியையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி புறப்பட்டான். மாலைக்குள் வந்துவிடுகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி நடந்தான். காட்டுக்குள் நுழைந்ததும் பறவைகளின் இனிய குரல்கள் கேட்டன. உயரமான மரங்கள், குளிர்ந்த காற்று, ஓடும் சிறிய ஓடை அந்த இயற்கை அருணின் மனதை மகிழ்ச்சியடையச் செய்தது. அவன் மெதுவாக விறகுகளை சேகரிக்கத் தொடங்கினான். திடீரென்று காட்டையே அதிர வைக்கும் ஒரு பயங்கர கர்ஜனை கேட்டது. அருண் பயந்து நின்றான். ஆனால் அந்த கர்ஜனையில் கோபத்தை விட அதிகமாக வலி இருப்பதை அவன் உணர்ந்தான். அது ஆபத்தாக இருக்கலாம், ஆனாலும் யாரோ உதவிக்காக காத்திருக்கிறார்கள் என்று நினைத்த அருண் பயத்தை விட கருணையை தேர்ந்தெடுத்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவாக நடந்தான். சில நிமிடங்களில் ஒரு பெரிய சிங்கம் தரையில் விழுந்து வலியால் துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். அதன் காலில் இரும்பு பொறி இறுகப் பிடித்திருந்தது. ஒவ்வொரு அசைவிலும் அதற்கு தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. அருணின் இதயம் வேகமாக துடித்தது. இருந்தாலும் மெதுவாக சிங்கத்தின் அருகில் சென்று அமைதியாக பேசினான். தனது முழு தைரியத்தையும் திரட்டி இரும்பு பொறியை மெதுவாக திறக்க முயன்றான். பல நிமிட போராட்டத்திற்கு பிறகு இரும்பு பொறி திறந்தது. சிங்கம் மெதுவாக எழுந்தது. அது அருணை அமைதியாக பார்த்தது. பின்னர் அவன் கையை மெதுவாக நக்கியது. அந்த நொடியே இருவருக்கும் இடையே ஒரு நம்பிக்கையின் பிணைப்பு உருவானது. ஒரு சிறுவன் காட்டில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ஒரு சிங்கத்தை காப்பாற்றினான். சில நாட்களுக்குப் பிறகு அதே சிங்கம் அந்த சிறுவனின் உயிரை காப்பாற்றியது. இது வெறும் கற்பனை கதை அல்ல, கருணையின் சக்தியை சொல்லும் மறக்க முடியாத கதை. அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் வசித்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழைகள். தினமும் காட்டில் விறகுகளை சேகரித்து விற்று கிடைக்கும் பணத்தில்தான் அவர்களின் வாழ்க்கை ஓடியது. அருண் ஏழையாக இருந்தாலும் மனதில் அளவில்லாத கருணை இருந்தது. காயமடைந்த பறவைகளுக்கு தண்ணீர் கொடுப்பான். பசியால் தவிக்கும் நாய்களுக்கு உணவு வைப்பான். எல்லா உயிர்களும் ஒன்றுதான் என்று அவன் அம்மா சொல்லிக் கொடுத்திருந்தாள். அருண் தனது தோளில் இருந்த துணியை கிழித்து சிங்கத்தின் காயமடைந்த காலில் மெதுவாக கட்டினான். வலியால் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் அவன் தொடுதலில் அமைதியாகத் தொடங்கியது. சிங்கம் மெதுவாக எழுந்து சில அடிகள் நடந்தது. திரும்பி அருணை பார்த்தது. அந்த பார்வையில் நன்றியும் அன்பும் தெரிந்தது. பின்னர் அது அடர்ந்த காட்டுக்குள் மறைந்தது. வீட்டிற்கு வந்த அருண் நடந்த அனைத்தையும் தனது அம்மாவிடம் கூறினான். முதலில் பயந்த அம்மா பின்னர் மகனின் நல்ல மனதை நினைத்து பெருமைப்பட்டாள். நாட்கள் அமைதியாக கடந்தன. அருண் வழக்கம்போல் தினமும் காட்டிற்கு சென்று விறகுகளை சேகரித்தான். ஆனால் அந்த சிங்கத்தை மீண்டும் பார்க்கவில்லை. அதே காட்டில் சில கொடூரமான வேட்டைக்காரர்கள் சுற்றித் திரிந்தனர். அரிய விலங்குகளை பிடித்து விற்கவே அவர்கள் வந்திருந்தனர். அருண் விறகுகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது திடீரென வேட்டைக்காரர்கள் அவனை சூழ்ந்தனர். இங்கே என்ன செய்கிறாய் என்று கோபமாக கேட்டனர். அவர்கள் அருணின் கைகளை கயிற்றால் கட்டிவிட்டனர். தப்பிக்க முயன்றும் முடியவில்லை. பயத்தில் அவன் உதவி கேட்டு கத்தினான். அந்த நேரத்தில் காட்டை முழுவதும் அதிர வைக்கும் ஒரு கர்ஜனை கேட்டது. வேட்டைக்காரர்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். புதர்களை தள்ளிக்கொண்டு அதே சிங்கம் வேகமாக ஓடி வந்தது. அதன் கண்களில் தைரியமும் தனது நண்பனை காப்பாற்றும் உறுதியும் தெரிந்தது. சிங்கத்தை பார்த்ததும் வேட்டைக்காரர்கள் பயந்து ஓடினர். அருண் விடுவிக்கப்பட்டான். சிங்கம் அவன் அருகில் அமைதியாக நின்றது. அருணின் கண்களில் நன்றி கண்ணீர் மலர்ந்தது. அருண் மெதுவாக சிங்கத்தின் அருகில் சென்றான். பயமில்லை, நன்றியும் பாசமும் மட்டுமே இருந்தது. சிங்கம் அமைதியாக அவனை பார்த்தது. அந்த ஒரு பார்வை 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. அருண் கிராமத்திற்கு திரும்பி நடந்த அனைத்தையும் கூறினான். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் அவன் கண்களில் தெரிந்த உண்மை அனைவரையும் அமைதியாக்கியது. உயிரை காப்பாற்றுவது எல்லாவற்றிலும் பெரிய தர்மம் என்று கிராமத்தின் பெரியவர்கள் அருணை பாராட்டினர். குழந்தைகள் அவனைப் போல கருணையுடன் வாழ வேண்டும் என்று உறுதியெடுத்தனர். அருணின் அம்மா மகனை அணைத்துக் கொண்டாள். நான் உனக்கு கற்றுக் கொடுத்த கருணையை நீ வாழ்க்கையில் உண்மையாக காட்டிவிட்டாய் என்று கண் கலங்கி பேசினாள். நாட்கள் மாதங்கள் கடந்தன. சில நேரங்களில் காட்டின் எல்லையில் அந்த சிங்கம் தொலைவில் நின்று அருணை பார்த்துவிட்டு அமைதியாகச் சென்றது. அவர்களின் நட்பு வார்த்தைகளால் அல்ல, நம்பிக்கையால் தொடர்ந்தது.
நாம் செய்யும் நன்மை ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அன்பும் கருணையும் எந்த உயிரின் இதயத்தையும் மாற்றும். நல்ல மனதுடன் செய்த உதவி ஒருபோதும் வீணாகாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற அழகான தமிழ் நீதி கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி.